இன்ஃபோசிஸ் டிசிஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனியே இருக்காது. டெவலப்பர்ஸு சில கோடர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த வேலையை வந்து இன்னைக்கு ஏஐயோட ஹெல்ப்பில் டெஃபினட்டாக கிராஷை எதிர்பார்க்கலாம். டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே வருது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அது 100 தொடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் சார் வரலாம் சார் இன்வெஸ்டராக? விலைவாசிகள் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வார்னால தான் இவ்வளோ பெரிய இம்பாக்ட்னு சொல்கிறாங்க. சார் இப்போ நம்ம மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது சார்? வார் நிற்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குது, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் இந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சார். ஏஐ ஓரியன்ட் திங்ஸ் எனிதிங்னும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதர் தன் தட் இப்போ ஈவி, சோலார், ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது சார்? வார் பெரிய ஒரு ஃபேக்டரு. மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லலாம். அதாவது இட் இஸ் நாட் மூவிங் அப். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 700லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மேலே போகுது. அதுக்கப்புறம் திரும்பி வாரோட ஒரு சொல்யூஷன்ஸ் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மார்க்கெட் திரும்ப கீழே இறங்குது. ஸோ இது வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே இருக்குது. ஸோ இப்போ வார் நிற்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்குது, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் அதுலேருந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். பட் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கண்டினியூ ஆகலாம். இப்போ செக்டார் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2026 வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் இந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சார் இனிமேல்? நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, டிஃபென்சிவ் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக அதை வந்து எஃப்எம்சிஜிக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார்மா செக்டார் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து ரொம்ப கீழே விழாது. ஸோ அது வந்து அந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப புல்லிஷ் டைமில் ரொம்ப பெருசாகவும் வந்து மேலே போகாத ஒரு செக்டார்ஸ். மற்ற செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சிக்லிக்கல் மூமெண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்ஸில் ஸோ இப்போ நிறைய லாஸ்ட் ஒரு வருஷமாகவே சொல்லிட்டு இருந்தோம், நம்ம இந்த லார்ஜ் கேப் செக்மெண்ட் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னும். லார்ஜ் கேப்பில் பெரிய பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அண்ட் ஒரு டெக்னிக்கல் ஏஐ ஓரியன்ட் திங்ஸ் எனிதிங்னும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இமீடியட்டாக கேட்டோன்னா நம்மக்கிட்ட பெரிய கம்பெனிஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் ஏஐ ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிடையாது. அதர் தன் தட் இப்போ ஈவி, சோலார், ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பொட்டென்ஷியல் ஆர் நீடு இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். செக்டார் வைஸ் பேசும்போது இப்போ ரீசன்ட் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் சார். அங்கே வந்து பயங்கரமான கிராஷ் வரப்போகுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினதை நான் கேட்டேன். என்னன்னா இன்ஃபோசிஸ் டிசிஸ்லாம் எதுக்கு வாங்குறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனியே இருக்காது, ஐடி செக்டார் இருக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது உண்மையாலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா சார்? டெஃபினட்டாக சேலஞ்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெர் ஹெட் கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பில்லிங் எப்படின்னா இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் ஆகிறாங்க, அவங்களுக்கான பில்லிங் இத்தனை பேருக்கு இத்தனை ஹவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்லிங் நடக்கும். இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் என்னன்னா ஏஐ இன்னும் மேக்ஸ் த திங் மோர் எஃபிஷியன்ட். ஒர்க் என்வாயர்மெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற்றிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி சில டெவலப்பர்ஸு சில கோடர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த வேலையை வந்து இன்றைக்கி ஏஐயோட ஹெல்ப்பில் ஃபியூ டெவலப்பர்ஸே பண்ண முடியும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு வாரமாக ஒருத்தர் வந்து ஒரு 5-6 பேர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒர்க்குன்னு வச்சுப்போம். நம்ம அதை வந்து இன்றைக்கி ஒரு ஹாஃப் டேலேயே வந்து ஒரு 1 or 2 மெம்பர்ஸு வித்தனும் ஏஐயோட ஒரு சப்போர்ட்டோட பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து எஃபிஷியன்சி ஓரியன்டாக டெவலப்மெண்ட் இருக்குமே தவிர அந்த மாதிரி பழைய டைமில் இருந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கேற்ற மாதிரி அந்த நிறுவனங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கும், டெஃபினட்டாக முடியாது, அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படின்றது கிடையாது. எந்தெந்த நிறுவனங்கள் அதை வந்து அப்ராப்ரியேட்டாக அடாப்ட் பண்ணுதோ அந்த நிறுவனங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். கிராஷ் வர போகிறதுக்கு ஒரு வருஷத்தை வச்சு ஒரு டைமிங் சொல்லுவாங்க சார். எவ்ரி 8 years to 12 yearsன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு ஸ்மால் கிராஷும் ஒரு பிக் கிராஷும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவிட் வந்து 2020 வந்துச்சு. இப்போ நம்ம 2026 இருக்கும். இன்னும் 2 வருஷத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய கிராஷ் எதிர்பார்க்கலாமா சார்? சரி, அதாவது இந்த கிராஷ் அப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்க்காத டைமில் வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வருது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரெண்டாவது, கிராஷ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பூம் போயிருக்கும். அதாவது எல்லா தடவையும் நம்ம பார்த்தோம். 2000 ஒரு பெரிய கிராஷ் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு 2 years வந்து அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்ற நிலையில் இருந்தது.
2008 இதே தான் தொடர்ந்தது. 2016 ஆகட்டும், 2020 ஈவன் இன்னும் கொரோனா கிராஷ் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஒரு ஏற்ற நிலை வந்து இருந்தது. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் ஒரு பர்டிகுலராக 1.5 வருஷமாக பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய ஏற்ற நிலை கிடையாது. அதுவும் இப்போ பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து தானாகவே கரெக்டாக இருக்குது. இந்த வாருக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் தானாகவே கரெக்டாக இருக்குது. ஸோ ஏற்ற நிலை இல்லாத ஒரு டைமில் இருக்கிறோம். அதனால் பெரிய கிராஷ் அப்படின்றது வந்து ஒருவேளை எக்கானமி ரொம்ப ஒரு கீழ் நோக்கி போச்சு அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா டெஃபினட்டாக கிராஷை எதிர்பார்க்கலாம். பட் அதர் தன் தட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். ரிஸ்க்கு இதை தவிர ஏதாவது பெரிய ரிஸ்க் வந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன கிராஷ் இருக்கலாமே தவிர இந்த சைட்வேஸ் மார்க்கெட் கொஞ்ச நாள் தொடர்ந்து அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே வருது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அது 100 தொடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் சார் வரலாம் சார் இன்வெஸ்டராக? ருப்பி இந்த மாதிரி ஒரு டிப்ரிஷியேஷனில் இருக்குது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயந்தான். ஏன்னா வந்து இம்போர்ட்டிங் இந்தியா ஆஸ் அ நேஷன் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து அதிகம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட இம்போர்ட் பண்ணுறது அதிகம். ஸோ அது வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளேஷனை வந்து உயர்த்தலாம். அப்போ நம்ம காமன் மேனாக இருக்கும்போது நமக்கு அந்த விலைவாசிகள் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு லோன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்னாலேயோ இல்லை மார்ஜின் கம்ப்ரெஷன்னாலேயோ ஏர்னிங்ஸ் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாக்ஸோ அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸோ கொஞ்சம் கரெக்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ஸு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ரிஸ்க் தான். பர்டிகுலர்லி இன்றைக்கி நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மார்க்கெட் அப்படின்னும் போது அது வந்து ஒரு சைக்கிள் தான். மீன்ஸ் வந்து ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சைட் பை சைட். நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஒரு கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற நேரத்தில் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். இல்லை வந்து இது இப்படியே நிலைக்கும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்கள் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ as a இன்வெஸ்டர் நம்மக்கிட்ட என்ன கண்ட்ரோலில் இருக்கோம்னா நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கணும். எவ்வளோ லாங்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட நிச்சயமாக இருக்கும். இந்த 2 விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு நல்ல ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வச்சுருந்தோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து டெஃபினட்டாக பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போர்ட்ஃபோலியோவில் லாஸ் அக்கர் பண்ணாமல் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க மல்டி அசெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டிங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமோ கிட்ட நாங்கள் வெறும் லாசஸ் இல்லைனா வந்து ஏற்ற இறக்கம் பயங்கரமான வால்டிலிட்டி இது மட்டும் தான் பார்க்குறோம். இந்த டைமில் மல்டி அசெட் ஃபண்டோட முக்கியத்துவம் எவ்வளோ சார் இருந்திருக்கு? மல்டி அசெட் ஃபண்டு அப்படின்னு சொல்லும்போது ஈக்விட்டி இருக்குது, அதில் டெட் இருக்குது, கோல்டு ஆர் சில்வர் இந்த 3 அசெட் கிளாஸ் வந்து காம்பினேஷனில் இருக்கிறது தான் மல்டி அசெட் ஃபண்டு. இன்றைக்கி வந்து கோல்டோ இல்லை வந்து சில்வரோ ஒரு உயர்நிலையை தொட்டு அது கரெக்டாகி திருப்பி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு டைமை பார்க்குறோம். கோல்டு வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே அட்ராக்டிவ் ஜோனில் கிடையாது. ஈக்விட்டிஸ் அதே நேரத்தில் ஓரளவுக்கு வந்து அட்ராக்டிவாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கரெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஆகிட்டு இருக்கு. பாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல்னு சொல்லலாம், நம்ம அந்த நிலையில் தான் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மல்டி அசெட் ஃபண்ட் வந்து பழைய டைமில் இருந்த அதே பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டோன்னா இன்றைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் இன்னிலேருந்து அதை வந்து ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பேரலல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஈக்விட்டி ஓவர் வெயிட் இருந்ததுன்னா போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.